இந்த வீடியோல நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் பார்க்க போறோம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னரோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து ஒரு பார்ட்னர் பிசினஸை விட்டு வெளியில போறாங்க. சோ அதுதான் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஏ வந்து பிசினஸை விட்டு வெளியில போறாரு. சோ அவர் ரிட்டையரிங் பார்ட்னர், பி அண்ட் சி அந்த பிசினஸை கண்டினியூ பண்ணுவாங்க. சோ அவங்க கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ். இப்போ ஏ இருக்கும்போது ஏபிசிக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். அந்த அக்ரிமெண்ட் இப்ப கேன்சல் ஆகி பி அண்ட் சி தான் ஃபார்மை கண்டினியூ பண்ண போறாங்க. சோ பி அண்ட் சிக்குள்ள ஒரு நியூ அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகும். சோ ஓல்ட் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகி நியூ அக்ரிமெண்ட் உள்ள வரும்போது இதை நம்ம ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னரோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ. இப்ப அந்த கண்டினியூயிங் பார்ட்னர்ஸோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி அவங்களோட கெய்னிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணும். சோ எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்களோ அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை இந்த ரெண்டு பார்ட்னர்ஸ், தட் இஸ் கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, சோ அவங்க எந்த ரேஷியோல கெயின் பண்றாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் குட்வில்க்கு. சோ குட்வில் அப்படிங்கறத எந்த டேட்ல அவர் ரிட்டையர் ஆகுறாரோ அந்த டேட்ல அந்த குட்வில்ல கால்குலேட் பண்ணும். சோ அந்த குட்வில்ல இந்த ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேரை கண்டுபிடிச்சு அந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கெய்னிங் பார்ட்னர் காம்பன்சேட் பண்ணுவாங்க. சோ ஜர்னல் என்ட்ரி குட்வில்க்கு என்ன அப்படின்னா கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணும். சோ எந்த டேட்ல அந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரோ அந்த டேட்ல மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை கண்டுபிடிச்சு அதே மாதிரி புக் வேல்யூ, பேலன்ஸ் ஷீட் வேல்யூ ஏற்கனவே இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல ப்ராஃபிட் வருதா இல்ல லாஸ் சஃபர் பண்றாங்களா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ எது வந்தாலும் அதை 3 பார்ட்னர்ஸுமே எடுத்துப்பாங்க. தட் இஸ் ஏபிசி 3 பேருமே எடுத்துப்பாங்க. ஓகே, சோ அது ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல ஏற்கனவே ஏதாவது ரிசர்வ்ஸ் இல்ல அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ், குட்வில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை எகெயின் அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ரிசர்வ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் பண்ணது. சோ அந்த ரிசர்வ்ங்கிறது ப்ராஃபிட் யார் ஏர்ன் பண்ணது, ரிட்டையரிங் பார்ட்னரும் சேர்ந்து தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சோ அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இந்த ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாசஸ் எல்லாத்தையுமே எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். லாஸ்டா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த வீடியோல நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ என்னெல்லாம் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னா என்னெல்லாம் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அண்ட் லாஸ்டா புது ஃபார்மோட பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும். சோ இப்படிதான் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் 5 கேசஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் when total capital of the new firm is given. Case 2 when existing total capital of the remaining partners to be in new ratio. Case 3 when total capital of the new firm is equal to the total capital before retirement. And case 4 when the retiring partner is to be paid through amount brought by the remaining partners in a manner to make their capitals proportionate to their new profit sharing ratio. And last case when the retiring partner is to be paid through amount brought by the remaining partners in a manner to make their capitals proportionate to their new profit sharing ratio and also leave a desired cash balance. Okay, so adjustment of capital நம்ம 5 casesல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம first case மட்டும் பார்க்கலாம். That is when total capital of the new firm is given. இந்த வீடியோல நம்ம adjustment of capital ஓட first case தான் பார்க்க போறோம். Case 1 வந்து when the total capital of the new firm is given. So new firm ஓட total capital questionலயே கொடுத்திருப்பாங்க. அப்போ இதை எப்படி நம்ம proceed பண்ணும், எப்படி இந்த capital adjust பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். First step என்ன அப்படின்னா நியூ ஃபர்மோட டோட்டல் கேபிட்டல் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த டோட்டல் கேபிட்டலை கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ்க்கு நியூ ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸ், ஏ ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்ப பி அண்ட் சி தான் கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ். அப்ப இந்த டோட்டல் கேபிட்டலை பி அண்ட் சிக்குள்ள அவங்களோட நியூ ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கால்குலேட் பண்ணி அதுல பி அண்ட் சிக்கு
closing balance வரும். To balance carry down எழுதுவோம். That is credit side items add பண்ணி debit side items minus பண்ணா நம்மளுக்கு closing capital கிடைக்கும். அததான் நம்ம to balance carry down எழுதுவோம். அந்த carry down balance நம்ம என்ன பண்ணணும்? Step 1ல இருந்து minus பண்ணணும். Step 1ங்கிறது என்னது? New capital continuing partnersக்கு new ratioல பிரிச்சிட்டோம். அதிலேந்து நம்ம இந்த adjusted capital, that is closing capital, partners capital accountல B and C for example, அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம் ஸ்டெப் 1ல இருந்து. and step 3 என்ன அப்படின்னா, நம்ம இதை மைனஸ் பண்ணா ஒரு பேலன்ஸ் வரும். அந்த பேலன்ஸை நம்ம either cash or bank or current account மூலமா adjust பண்றோம். ஓகே, சோ அது என்ன அர்த்தம்னா, இப்ப ஸ்டெப் 1ங்கிறது நியூ கேபிட்டல், ஸ்டெப் 2ங்கிறது என்னது? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். இந்த நியூ கேபிட்டலுக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேபிட்டலுக்கும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி இந்த கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் உள்ள கொண்டு வரணுமா இல்ல வித்ட்ரா பண்ணணுமா அப்படிங்கிறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். சோ இதை எது மூலமா நம்ம செய்யறோம்? either cash or bank or current account open பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகே, so in the first stepல நம்ம distribute பண்றோம்ல new firm's capital in new profit sharing ratio to the continuing partners நம்ம distribute பண்றோம்ல, அதை தான் நம்ம to balance carry down partners capital accountல எழுதுவோம். so இப்போ நம்ம sum பார்க்கலாம். Question: Liza, Monica and Nisha were partners in the firm sharing profits and losses in the ratio 2:2:1. On 31st March 2019, their balance sheet was as follows. Liabilities, assets. Liabilities la trade creditors 1,60,000, bills payable 2,44,000, employees provident fund 76,000, capitals Liza 14 lakh, Monica 14 lakh, Nisha 3,60,000, total 31,60,000. Assets: land and building 10 lakh, machinery 12 lakh, stock 10 lakh, sundry debtors 4 lakh, bank 40,000, total on both sides 36,40,000. On 31st March 2019, Monica retired from the firm and the remaining partners decided to carry on the business. It was agreed that land and building be appreciated by 2,40,000 rupees and machinery be depreciated by 10%. 50% of the stock was taken over by the retiring partner at book value. Provision for doubtful debts was to be made at 5% on debtors. Goodwill of the firm be valued at 3 lakh rupees and Monica's share of goodwill be adjusted in the accounts of Liza and Nisha. The total capital of the new firm be fixed at 27 lakh rupees, which will be in proportion of the new profit sharing ratio of Liza and Nisha. For this purpose, current accounts of the partners was to be opened. Prepare revaluation account, partners capital account and balance sheet of the reconstituted firm. So நம்மளுக்கு questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, லிசா, மோனிகா, நிஷா 3 பேரும் பார்ட்னர்ஸ். ஓகே, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:2:1. இதை தான் நம்ம ஓல்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. மோனிகா ஃபர்ம்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா. ஸோ ரிமைனிங் பார்ட்னர்ஸ், ஸோ ரிமைனிங் யாரு? லிசா அண்ட் நிஷா. அவங்க 2 பேரும் பிசினஸை கேரி பண்ண போறாங்க. அவங்க என்ன அக்ரி பண்ணிக்கிறாங்க? தட் இஸ் லிசா அண்ட் நிஷா இனிமே அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கண்டினியூ பண்றாங்க. ஸோ அவங்க தான் பார்ட்னர்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, லேண்ட் அண்ட் பில்டிங்கை அப்ரிஷியேட் பண்றாங்க 2,40,000ல, மிஷினரியை டெப்ரிஷியேட் பண்றாங்க 10%. ரிட்டையரிங் பார்ட்னர் தட் இஸ் மோனிகா என்ன செய்யறாங்க? ஸ்டாக்கை 50% ஆஃப் த ஸ்டாக்கை எடுத்துக்கிறாங்க. ஓகே, புக் வேல்யூல எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் 10 lakh இருக்கு இல்லையா, அதுல 50% மோனிகா எடுத்துக்கிறாங்க புக் வேல்யூல, அப்படியே 5 lakhs. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் கிரியேட் பண்ணும். நம்ம டெட்டாஸ்ல 5% கிரியேட் பண்ணும். குட்வில் ஆஃப் த ஃபர்ம் 3 lakhன்னு இப்ப வேல்யூ பண்ணிருக்காங்க. அண்ட் மோனிகாவோட ஷேரை லிசா அண்ட் நிஷாவோட அக்கௌண்ட் மூலமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபர்ம் கொடுத்துட்டாங்க. இப்போ நியூ ஃபர்ம்ல யார் பார்ட்னர்ஸ்? லிசா அண்ட் நிஷா. ஓகே, சோ அவங்களோட டோட்டல் கேபிட்டல் 27 lakhsன்னு கொடுத்துட்டாங்க. சோ இது எந்த ப்ரப்போர்ஷன்ல லிசா அண்ட் நிஷா எடுத்துக்குவாங்க அப்படின்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. சோ இந்த பர்பஸ்க்காக கரண்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண சொல்றாங்க. அதாவது கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம கரண்ட் அக்கௌண்ட் மூலமா பண்ண போறோம். சோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும். இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். क्वेश्चनல நம்மள ரீவாலுவேஷன் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வர்க்கிங்ஸை போட்டுக்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரோட ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்றது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ.
ஃபர்ஸ்ட் நம்ம old ratio எழுதிக்கலாம். So old profit sharing ratio of Liza, Monica, Nisha 2:2:1. Okay. New ratio பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஓகே, ரிமைனிங் பார்ட்னர்ஸ் லிசா அண்ட் நிஷாவோட நியூ ரேஷியோ பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட ஓல்ட் ரேஷியோ தான் நியூ ரேஷியோ. ஸோ நியூ ரேஷியோ ஆஃப் லிசா அண்ட் நிஷா வந்து சேம் 2:1. மோனிகாவோட ஷேர் மட்டும் வராது. ஸோ லிசா அண்ட் நிஷா பார்த்தீங்கன்னா 2:1. எந்த இன்ஃபர்மேஷனுமே நியூ ரேஷியோ பத்தி கொடுக்கலன்னா கெய்னிங் ரேஷியோவும் சேம் தான். ஸோ கெய்னிங் ரேஷியோ ஆஃப் லிசா அண்ட் நிஷா சேம் 2:1. ஓகே, ஸோ இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் குட்வில்ல கால்குலேட் பண்ண போறோம். ஸோ குட்வில் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மோனிகாவோட ஷேர் ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்கணும். ஸோ மோனிகா ஷேர் ஆஃப் குட்வில் வந்து இந்த 3 lakhs, இது குட்வில் ஆஃப் த ஃபர்ம். ஸோ 3 lakhs into மோனிகா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், தட் இஸ் 2/5. ஸோ 3 lakh into 2/5, 1,20,000 rupees. ஓகே, இந்த 1,20,000 rupees யார் கொடுப்பாங்க? லிசா அண்ட் நிஷா அவங்களோட கெய்னிங் ரேஷியோல கொடுப்பாங்க. ஸோ லிசா எவ்வளவு கொடுக்கணும்னா 1,20,000 into 2/3. கெய்னிங் ரேஷியோ லிசாவோட எவ்வளோ 2/3. ஸோ 80,000. அண்ட் நிஷாக்கு வந்து 1,20,000 into கெய்னிங் ரேஷியோ 1/3. ஸோ 40,000. இப்போ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்க யார் கெயின் பண்றாங்க? லிசா அண்ட் நிஷா. So, Liza's capital account debit 80,000, Nisha's capital account debit 40,000 to Monica's capital account 1,20,000. So, gaining partners capital account to retiring partners capital account. So, number new profit share முடிச்சிட்டோம், gaining ratio calculate பண்ணிட்டோம், goodwill ஓட treatment பார்த்தாச்சு. Next என்ன பண்ண போறோம்? Assets and liabilities revalue பண்ணும். So, revaluation account open பண்ண போறோம். இப்போ நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் ஏதாவது ஒர்க்கிங்ஸ் இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பி அப்ரிஷியேட்டட் பை 2,40,000. ஸோ பை கொடுத்திருந்தா அப்படியே இந்த 2,40,000 ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். அண்ட் மிஷினரி டெப்ரிஷியேட்டட் பை 10% சொல்லியிருக்காங்க. ஸோ 10% கால்குலேட் பண்ணிக்கலாம் மிஷினரியில. ஸோ மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 lakhs. 12 lakhs into 10/100, 1,20,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் taken over by the retiring partner. So retiring partner எடுத்துக்கிறதுனால இத பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல தான் போடுவோம். அட் புக் வேல்யூ சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்டாக்ல ஏதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருந்தா அப்ப ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல போடுவோம். இங்க புக் வேல்யூனா பேலன்ஸ் ஷீட் வேல்யூவோட 50% அப்படியே ரிட்டையரிங் பார்ட்னர் எடுத்துக்கிறதுனால இதுல நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல தான் இந்த என்ட்ரி போடுவோம். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வாஸ் டு பி மேட் அட் 5% ஆன் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ்ங்கிறது அசெட், அதுல ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண போறோம். அப்ப டெட்டாஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகே, அப்ப அது ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல காட்டுவோம். ஸோ டெட்டாஸ்ல 5% நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டெட்டாஸ் வந்து 4 lakhs into 5% which is 20,000. ஓகே, நெக்ஸ்ட் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் டு பி வேல்யூட் அட் 3 lakhs. இது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல தான் போட போறோம். நெக்ஸ்ட் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம். ஸோ கேபிட்டல்னு பேசுறதுனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், மிஷினரி அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இதை தான் நம்ம ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல போட போறோம். ஓகே, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதுங்க. ஸோ டெபிட் சைட் காலம்ஸ் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், கிரெடிட் சைட்லயும் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் ஐட்டம் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பி அப்ரிஷியேட்டட் பை 2,40,000. அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா ஃபர்முக்கு அது கெயின். ஸோ அது கிரெடிட் சைட்ல வரும். ஏன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்டோட ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்ப ஃபர்முக்கு அது இன்கம்னா அது கிரெடிட் சைட்ல வரும். ஏன்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ பை லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பை கொடுத்திருக்கிறதுனால அப்படியே அந்த 2,40,000 இங்க போடணும். ஓகே, நெக்ஸ்ட் மிஷினரி பி டெப்ரிஷியேட்டட் பை 10%. மிஷினரிங்கிறது அசெட், அசெட்டோட வேல்யூ குறையுது. குறைஞ்சா ஃபர்முக்கு அது லாஸ். அப்ப டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ டெபிட் சைட்ல டு மிஷினரி 10% நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், 1,20,000. அதை இங்க போடுறோம். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டு பி கிரியேட்டட் ஆன் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆக போகுது. அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனா அகெயின் அது லாஸ் ஃபர்முக்கு. ஸோ டெபிட் சைட்ல டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 20,000. ஓகே, இப்போ எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. டோட்டல் போடுறோம். So debit and credit side total வந்து 2,40,000. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
gain on revaluation. ஏன்னா balancing figure நம்மளுக்கு debit sideல வருது. So gain. So to gain transferred எவ்வளோ balance எவ்வளோ இருக்கு 2,40,000 minus 1,40,000 which is 1 lakh. இந்த 1 lakh நம்ம என்ன பண்ண போறோம்? 3 பார்ட்னர்ஸ்க்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். தட் இஸ் லிசா, மோனிகா அண்ட் நிஷாக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, சோ இது எவ்வளோங்கிறத பார்க்கலாம். gain distributed in the old ratio 2:2:1. so லிசாக்கு வந்து 1 lakh gain into 2/5 அவளோட profit share 2/5 which is 40,000. next மோனிகாக்கு 1 lakh into 2/5 again 40,000. next நிஷாக்கு 1 lakh into 1/5 which is 20,000. so இதை இங்க transfer பண்ணிக்கலாம். லிசா capital 40,000, மோனிகா's capital 40,000 and நிஷா's capital 20,000. so revaluation accountல நம்ம gain calculate பண்ணிட்டோம். next step என்ன பண்ண போறோம்? partners capital account open பண்ண போறோம். partners capital account open பண்ணிக்கோங்க. debit side credit side mention பண்ணுங்க. debit side columns particulars லிசா, மோனிகா, நிஷா. credit side columns particulars லிசா, மோனிகா, நிஷா. partners capital account ஓட first item என்ன நம்ம transfer பண்ணுவோம்? capitals of all partners. இங்க capitals எந்த side கொடுத்திருக்காங்க? liability side. அப்போ partners capital accountல credit sideல post பண்ணுவோம். என்னன்னு எழுதணும் இங்க? by balance brought down. லிசாக்கு 14 lakh, மோனிகாக்கு 14 lakh and நிஷாக்கு 3,60,000. next என்ன transfer பண்ண போறோம்? goodwill. already நம்ம calculate பண்ணிட்டோம். gaining partner வந்து retiring partnerக்கு compensate பண்றாங்க goodwill. okay, so Lisa's capital account debit 80,000, Nisha's capital account debit 40,000 to Monica's capital account 1,20,000. இப்போ மோனிகாவோட கேபிட்டல் எழுதும்போது by Lisa's capital மோனிகாக்கு நேர 80,000, by Nisha's capital மோனிகாக்கு நேர 40,000. okay, so by Lisa's capital மோனிகாக்கு நேர 80,000, by Nisha's capital மோனிகாக்கு நேர 40,000. இப்போ லிசா and நிஷாவோட கேபிட்டல் எப்படி எழுதுவோம்? to Monica's capital. லிசாக்கு 80,000 and நிஷாக்கு 40,000. okay, so எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணதோ அதை கிரெடிட் சைட்ல எழுதுவோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல. எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டலை டிக்ரீஸ் பண்ணதோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட்ல எழுதுவோம். இப்போ இங்க மோனிகா பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து குட்வில் வாங்கிக்கிறாங்க? லிசா அண்ட் நிஷா கிட்ட இருந்து. அப்போ அவளுக்கு என்ன ஆகுது? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. சோ கிரெடிட் சைட்ல எழுதுறோம். இப்போ லிசா அண்ட் நிஷா என்ன பண்றாங்க? மோனிகாக்கு குட்வில் கொடுக்கறாங்க. சோ அவங்களோட கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது. அதனால டெபிட் சைட்ல எழுதுறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன நம்ம எழுத போறோம்? ரீவாலுவேஷன் ப்ராஃபிட். சோ ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணும் கேபிட்டல். சோ கிரெடிட் சைட்ல பை ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் லிசாக்கு 40,000, மோனிகாக்கு 40,000 and நிஷாக்கு 20,000. நெக்ஸ்ட் இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 50% of the stock was taken over by the retiring partner at book value. so retiring partner இங்க யாரு? மோனிகா. மோனிகா என்ன பண்றா? ஸ்டாக்ல 50% அதே வேல்யூல எடுத்துக்கிறா. அப்போ ஸ்டாக்கோட வேல்யூ என்ன ஆக போகுது? டிக்ரீஸ் ஆக போகுது. சோ எந்த சைடு எழுதுறோம்? to stock. ஓகே, டெபிட் சைடுல யார் எடுத்துக்க போறாங்க? மோனிகா எடுத்துக்கிறா. அப்ப மோனிகா காலம்க்கு நேர எவ்வளவு எடுத்துக்கிறா? 50%. 10 lakhல 50% எவ்வளவு? 5 lakhs. ஓகே, இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் பார்க்க போறோம். क्वेश्चनல நமக்கு டோட்டல் கேபிட்டல் ஆஃப் தி நியூ ஃபர்ம் கொடுத்துட்டாங்க 27 lakhs. டோட்டல் கேபிட்டல் ஆஃப் தி நியூ ஃபர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டலை நம்ம 3 ஸ்டெப்ஸ்ல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த 27 lakhs லிசா அண்ட் நிஷா தட் இஸ் கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிசா அண்ட் நிஷாவோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் அப்படிங்கிறது கிரெடிட் சைட் வேல்யூஸ் மைனஸ் டெபிட் சைட் வேல்யூஸ். இப்போ லிசாக்கு பாத்தீங்கன்னா 14 lakh plus 40,000 minus 80,000. சோ அதுதான் அவளோட அட்ஜஸ்டட் கேபிட்டல். இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து மைனஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணும்? 27 lakhs லிசா அண்ட் நிஷாக்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்றோம். இப்ப நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸை இந்த சம்ல கரண்ட் அக்கவுண்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு. ஓகே, சப்போஸ் क्वेश्चनல இந்த கரண்ட் அக்கவுண்ட்ங்கற வேர்ட் இல்ல அப்படினா நீங்க கேஷ் ஆர் பேங்க் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். கரண்ட் அக்கவுண்ட் மென்ஷன் பண்ணாதான் கரண்ட் அக்கவுண்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். இதோட வர்க்கிங்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 27 lakhs லிசா அண்ட் நிஷாக்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1.
So calculation வந்து 27 lakhs into 2 by 3 18 lakhs Liza ஓட new capital and நிஷாக்கு 27 lakh into 1 by 3 9 lakh new capital. So இதை இங்க transfer பண்ணிக்கலாம். லிசாக்கு 18 lakh and நிஷாக்கு 9 lakhs. Next என்ன minus பண்ணும்? Adjusted capital. இப்போ இந்த adjusted capital எப்படி calculate பண்ணணும்னு பார்க்கலாம். லிசாக்கு வந்துட்டு 14 lakh plus 40,000 minus 80,000. So credit sideல இருக்கிறத add பண்ணுங்க, debit sideல இருக்கிறத minus பண்ணுங்க, which is 13 lakh 60,000. நிஷாக்கு 3 lakh 60,000 plus 20,000 minus 40,000, which is 3 lakh 40,000. So இதை இங்க transfer பண்ணிக்கிறோம். 13 lakh 60,000 and 3 lakh 40,000. இப்போ நம்மளுக்கு ஒரு balance கிடைக்கும். அந்த balance தான் amount to be brought in or paid off by Liza or Nisha. Okay. So இப்போ வந்துட்டு 18 lakh minus 13 lakh 60,000, which is 4 lakh 40,000, and நிஷாக்கு வந்து 9 lakh minus 3 lakh 40,000, 5 lakh 60,000. Okay. இப்போ லிசாக்கு பாருங்க நியூ கேபிட்டல் 18 lakh. ஆல்ரெடி இருக்கிற கேபிட்டல் எவ்வளோ 13 lakh 60,000. அப்போ எவ்வளோ ஜாஸ்தியா, எது ஜாஸ்தியா இருக்கு? நியூ கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும்? உள்ள கேஷ் கொண்டு வரணும் இந்த கேபிட்டல். ஏன்னா ஓல்டு கேபிட்டல் அவங்களுக்கு கம்மியா இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் கம்மியா இருக்கு, நியூ கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த நியூ கேபிட்டலை மேட்ச் பண்றதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் உள்ள கொண்டு வரணும். ஓகே, எவ்வளவு கொண்டு வரணும்? 4 lakh 40,000. ஸோ இதுதான் கேஷ் டு பி brought in by லிசா. நிஷாக்கு பாத்தீங்கன்னா 9 lakh நியூ கேபிட்டல், எக்ஸிஸ்டிங் எவ்வளவு இருக்கு? 3 lakh 40,000, which means ஓல்டு கம்மியா இருக்கு. அப்போ இவங்க என்ன செய்யணும்? உள்ள கேபிட்டல் கொண்டு வந்தாதான் 9 lakhs ஆகும். அப்போ இவங்களும் கேஷை உள்ள கொண்டு வரணும். ஸோ இவங்க கேபிட்டலா கேஷ் உள்ள கொண்டு வரும்போது எந்த சைடு நம்ம போடணும்? அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ கிரெடிட் சைட்ல போடணும். இதை எதை வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? கரண்ட் அக்கௌண்ட் வச்சு. இப்போ இந்த 18 lakh and 9 lakh இருக்கு இல்லையா, இதுதான் இனிமே லிசா அண்ட் நிஷாவோட நியூ கேபிட்டல். அப்ப இங்க பேலன்ஸ் கேரி டவுன் நம்ம யூஸ்வலா எழுதுவோம்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல, அதுலதான் இந்த 18 lakh and 9 lakh எழுதுவோம். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் லிசாக்கு 18 lakh and நிஷாக்கு 9 lakh. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் போட்டுக்கலாம். லிசாக்கு 18 lakh 80,000 டெபிட் சைட் பேலன்ஸ் ஜாஸ்தி, மோனிகாக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் ஜாஸ்தி, which is 15 lakh 60,000, and நிஷாக்கு டெபிட் சைட் பேலன்ஸ் ஜாஸ்தி 9 lakh 40,000. ஓகே, இப்போ மோனிகாவோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும். ஏன்னா மோனிகா ரிட்டையரிங் பார்ட்னர் இல்லையா, அப்போ அவங்களுக்கு எப்படி பே பண்றாங்க? எதுவுமே சொல்லல, கேஷா பே பண்றோம், பேங்க் மூலமா பே பண்றோம், எதுவுமே சொல்லலன்னா அந்த பேலன்சிங் ஃபிகரை மோனிகாவோட லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். So to Monica's loan account 15 lakh 60,000 minus 5 lakh, which is 10 lakh 60,000. இது மோனிகாக்கு ஃபர்ம் கொடுக்க வேண்டிய லோன், பணம் கொடுக்கணும். ஓகே, செட்டில் பண்றது பணம் இது. ஓகே, ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லயபிலிட்டி, இதை பே பண்ணும். இப்போ என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் இந்த 4 lakh 40,000 5 lakh 60,000 டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இப்போ 18 lakh 80,000 மைனஸ் இந்த 14 lakh 40,000 லிசாக்கு எவ்வளவு வரும்னா 4 lakh 40,000 வரும். 18 lakh 80,000 மைனஸ் 14 lakh 40,000. இதை எது மூலமா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? இதுதான் அட்ஜஸ்டட் கேபிட்டல். இதை எது மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி. ஸோ அப்ப இங்க என்னன்னு எழுதுவோம்? பை லிசாஸ் கரண்ட் அக்கௌண்ட் 4 lakh 40,000. ஓகே, இங்க என்ன இருக்கு? நியூ கேபிட்டல் 18 lakh இருக்கு, எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் 13 lakh 60,000 இருக்கு. அவங்க நியூ கேபிட்டலை மேட்ச் பண்றதுக்கு கேஷ் உள்ள கொண்டு வரணும். அப்ப எந்த சைட் கொண்டு வருவாங்க? கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். அடிஷனல் கேபிட்டல் எந்த சைட் போடுவோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல. ஓகே, சோ 4 lakh 40,000. அடுத்தது நிஷாவோட பேலன்சிங் ஃபிகர் பார்த்தா 9 lakh 40,000 மைனஸ் 3 lakh 80,000, 3 lakh 60 plus 20. ஓகே, சோ அவங்களுக்கும் என்ன பண்ணுவோம்? பை நிஷாஸ் கரண்ட் அக்கௌண்ட் 5 lakh 60,000 பேலன்சிங் ஃபிகர். அதுதான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சோ இந்த 9 lakh மேட்ச் பண்றதுக்கு அவங்க 5 lakh 60,000 அடிஷனல் கேபிட்டலா உள்ள கொண்டு வரணும். அப்ப அடிஷனல் கேபிட்டல் உள்ள கொண்டு வராங்கன்னா கிரெடிட் சைட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதை எது மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? கரண்ட் அக்கௌண்ட். இங்க கரண்ட் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணலன்னா இங்க பை பேங்க் ஆர் கேஷ்னு எழுதுவோம். ஓகே, அதே மாதிரி லிசாக்கு நேரம் என்ன வேல்யூவோ நிஷாக்கு நேரம் என்ன வேல்யூவோ அதே தான் எழுதுவோம். ஓகே, சோ இப்படிதான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபர்ம் கொடுத்திருந்தா நம்ம போடுவோம் 3 ஸ்டெப்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? நியூ கேபிட்டல்ல கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். நெக்ஸ்ட் அவங்க அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்றோம். கிடைக்கிற வேல்யூவை நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளவுதான். ஃபைனலா இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்றோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லிசா அண்ட் நிஷா as at 1/4/2019 liabilities assets. ஸோ liabilities எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். ட்ரேட் கிரெடிட்டாஸ் 1,60,000. இங்க ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா பாருங்க. ட்ரேட் கிரெடிட்டாஸ்க்கு எதுவுமே இல்ல. ஸோ ட்ரேட் கிரெடிட்டாஸ் 1,60,000.
நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் 2,44,000. எகைன் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது பில்ஸ் பேயபிளுக்கு. ஸோ பில்ஸ் பேயபிள் 2,44,000 அப்படியே போஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 76,000. இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோம். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 76,000. நெக்ஸ்ட் கேபிட்டல்ஸ். ஸோ இப்போ கேபிட்டல்ஸ் யாருக்கு மட்டும் போடணும்? லிசா அண்ட் நிஷாக்கு. ஸோ இங்க பேலன்ஸ் கேரி டவுன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லிசாக்கு 18 lakh அண்ட் நிஷாக்கு 9 lakh. அதுதான் உங்களோட நியூ கேபிட்டல். ஸோ கேபிட்டல்ஸ் Lisa 18 lakh and Nisha 9 lakh. So total 27 lakh. அதுக்கப்புறம் வேற எதுவுமே ஐட்டம்ஸ் இங்க இல்ல நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல liability சைடுல போஸ்ட் பண்றதுக்கு. பட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா மோனிகாஸ் லோன்னு சொல்லி ஒரு பேலன்சிங் ஃபிகர் 10,60,000 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ மோனிகா ரிட்டையரிங் பார்ட்னர் மோனிகாக்கு இன்னும் ஃபர்ம் பே பண்ணாம லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல பே பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ல பே பண்ணணும்னா ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லயபிலிட்டி. ஸோ மோனிகாஸ் லோனை லயபிலிட்டி சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். மோனிகாஸ் லோன் 10,60,000. ஸோ இப்போ லயபிலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அசெட்ஸ். அசெட்ஸ்ல லேண்ட் அண்ட் பில்டிங் 10 lakh இருக்கு அண்ட் இங்க வந்து அப்ரிசியேஷன் 2,40,000 இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் 10 lakh பிளஸ் அப்ரிசியேஷன் 2,40,000 which is 12,40,000. நெக்ஸ்ட் மிஷினரி 12 lakh. இங்க டெப்ரிசியேஷன் 10% இருக்கு. ஸோ அதை மைனஸ் பண்ணும். So machinery 10 lakh, 12 lakh minus depreciation 1,20,000 which is 10,80,000. Next is stock 10 lakh இருக்கு. இங்க stock வந்து retiring partner that is மோனிகா வந்து book valueல 50% stock withdraw பண்ணிட்டாங்க. Okay. So அப்போ remaining stock எவ்வளவு இருக்கும்? மிச்ச 50%. அதை மட்டும் தான் இங்க போடணும். So stock 10 lakh minus மோனிகாஸ் capital. அவங்க withdraw பண்ண 5 lakh stock minus பண்றோம். So 10 lakh minus 5 lakh 5 lakh. Next is sundry debtors 4 lakh. இங்க provision create பண்ணிருக்கோம் debtorsல. So அதை minus பண்ணும். So sundry debtors 4 lakh minus provision for doubtful debts which is 20,000. So 4 lakh minus 20,000 3,80,000. Next bank. யூஷுவலா பேங்க்குக்கு வந்து நம்ம இந்த கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க பண்ணுவோம். அதே மாதிரி ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பேங்க் மூலமாவோ இல்ல கேஷ் மூலமா நம்ம பே பண்றோம் அப்படின்னா இங்க பேங்க் ஆர் கேஷ்ல நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இந்த சம்ல நம்ம கரண்ட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ரிட்டையரிங் பார்ட்னருக்கு லோன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பேங்கோ கேஷோ அஃபெக்ட் ஆகல. அதனால இங்க பேங்கை டைரக்டா போடுறோம். ஸோ பேங்க் 40,000. அடுத்தது என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா லிசாவோட கரண்ட் அக்கௌண்ட். ஓகே. ஸோ லிசா வந்து 4,40,000 அடிஷனல் கேபிட்டலா உள்ள கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு அசெட். ஓகே. ஸோ லிசாஸ் கரண்ட் அக்கௌண்ட் இன்னும் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அசெட் 4,40,000. அதே மாதிரி நிஷாஸ் கரண்ட் அக்கௌண்ட் 5,60,000. அதையும் அசெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. இப்போ டோட்டல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வந்து 42,40,000. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டலோட ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம். தட் இஸ் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபர்ம் கொஸ்டின்லயே கொடுத்திருந்தா எப்படி நம்ம கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், எவ்வளவு கேஷ் உள்ள கொண்டு வரணும் இல்ல கேஷை வித்ட்ரா பண்ணும் அந்த கண்டினியூங் பார்ட்னர்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபர்ம் கொடுத்திருந்தா 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நியூ கேபிட்டல்ல நியூ ரேஷியோல கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் அட்ஜஸ்டட் கேபிட்டலை இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். கிடைக்கிற பேலன்ஸ் என்ன பண்ணும்? அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. சோ இதுதான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரோட கேஸ் 1 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல்ல. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.